ஹாய் காய்ஸ் வணக்கம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்கியூ கால் வந்துருந்துச்சு. ஒரு வீட்டுக்குள்ளே பாம்பு பூந்துருச்சுன்னு சொன்னாங்க. போய் பார்த்தேன், நஞ்சேற்ற சாரப்பாம்பு தான். நிறைய பேர் சொல்கிறாங்க சாரப்பாம்பு வந்து வால் அடித்த விஷம் அப்படின்னு. சாரப்பாம்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது ஒரு விஷம் இல்லாத ஒரு உயிரினம் தான், ரெப்டைல் இனம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 அடிக்கு நீளமாக இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துருச்சு, நல்லாலாம் அடித்து கொண்டிருப்பாங்க. இதோட பேர் வந்து இந்தியன் ரேட் ஸ்னேக்னு சொல்லுவாங்க. ஸோ ரேட் ஸ்னேக்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பிரதானமாகவே பார்த்திங்கன்னா எலிகளை தான் விரும்பி சாப்பிடும். அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டுகளில் சில இந்த அடப்பாசரமாக இருக்கிறது, இந்த தேவையில்லாத பொருள்லாம் போட்டு வைக்காதீங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எலிகள் பெருக்க வாய்ப்பு உண்டு. அப்படியே எலி பெருத்தாலும் இந்த சாரப்பாம்புன்னு கிடையாது, நல்ல பாம்பு எலிகளை விரும்பி சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி விஷமுள்ள பாம்புகளும் வரத்துக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு உண்டு. முடிஞ்ச அளவுக்கு சுத்தபத்தமாக வச்சுக்கங்க இருக்கிற இடத்த. தப்பா ஏய் சாக்கு இருக்கா? எதுவுமே இல்லாம சாக்கு என்ன பிரச்சனை இல்லை, அந்த சாக்கடை சாக்கு எடுத்து கொடுக்கா. இதுல சாக்கே இல்லடா. இத ஏதோ ஒன்று குர்றா. எதுவுமே இல்லாம பாம்பு நம்ம தான் எடுத்துட்டு வரணும். இந்த நம்ம என்ன அந்த வேலையை செய்யறோம். இந்த அந்த வேலை தானே செய்யறோம். இந்த 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 வீடியோ எங்க வீடியோ அவன்கிட்ட சாக்கு விடுறா, என்கிட்ட குடுறா சாக்கு. இதோட சின்ன சாக்கு இல்ல. இது இதுடா இந்த சாரையா ஐயோ ஆயோ ஐயோ ஐயோ ஆயோ ஏதாவது நல்ல சாக்கா எடுத்து ஏய் கொய்யா அவ்வளோதான் கடிச்சு. ஏய் இதை எடுத்து கொடுப்பனா, நான் வீடியோ எடுத்துட்டு இருப்பேனா? வீடியோ அனுப்பிச்சுடுவாங்க. தெரிப்பாங்க இதில் தான் அந்த ரெஸ்கியூ பண்ண பாம்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மலங்காடு தான், பக்கத்துலேயே நீர்நிலை இருக்குது. அதனால தான் சுற்றி வற்றி பார்த்திங்கன்னா எங்கேயுமே இங்கே வந்து அந்தளவுக்கு வீடு இருக்காது. அது தொலைவில் ஒரே ஒரு ஃபேக்ட்ரி மட்டும்தான் இருக்குது. நீர்நிலையும் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ பாம்புகளை நம்ம எப்போவுமே ரெஸ்கியூ பண்ணி ரிலீஸ் பண்ணுறப்ப அதோடைய பரியாவரணங்களை பார்த்து விடணும், அது வாழ்கிறதுக்கான ஏற்ற இடமா அப்படின்னு. ஸோ ஒரு நீர்நிலைகள் இருக்கிற பக்கம் பாம்பை எப்போவுமே ரெஸ்கியூ பண்ணி விடுங்க, அதுதான் அதுக்கு நல்லது. கோல்டு பிளட்டோட இது வறண்டு நிலப்பரப்பில் இருந்தால் செத்து போயிடும் பாம்பு. எல்லாம் ஒரு ஜைஜான்டிக்காக இருக்கும், 8 அடி. பாருங்க எப்படி தலையை சுருட்டி விட்டு படுத்துருக்குதுன்னு. அடா ரசா அப்பா, என்னோட ஹைட் அதிகங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 அடிக்கு மேலே தான் இருக்குங்க. பாருங்க சாரை பாம்பு. இங்கே பாருங்கள், வால்லையும் முள் இருக்காது. இது சுத்தமாகவே அதாவது விஷமில்லாத பாம்பு தான். சாரை இனங்களே நிறையா இருக்குது. மஞ்சள் சாறு இருக்குது, கருஞ்சாறு இருக்குது, மாட்டு சாறு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சாறுன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட அடிப்பகுதி பார்த்திங்கன்னா வெள்ளையாக தான் இருக்குது. இதே மஞ்சள் சாரியாக இருந்தால் அடிப்பகுதி வெள்ளையாக இருக்கும், மஞ்சளாக இருக்கும். இன்னொன்று மாட்டு சாறு இருக்குது, அது முழுக்க முழுக்க வெள்ளை கலராகவே இருக்கும். கொஞ்சம் ஆல்பினோ வகை மாதிரி இருக்காது, இருந்தாலும் நார்மலாக வெள்ளை கலராக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம ரெஸ்கியூ பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் 8 அடிக்கு மேலே தான் வரும் இந்த பாம்பு.
இப்படிக்கா போய்க்க. இங்கிட்டு போகக்கூடாது, இங்கிட்டு. உன் கோபம் எனக்கு புரியுது ராசா. இப்படிக்கா போ ராசா. போ பாடுறா. இவன் மறுக்க. இது கோவம், அதாவது இது கோவப்படும் போது அங்கே பார்த்தீங்களா எப்படி கடிக்க மூக்குறதுன்னு. அதாவது இந்த விஷமுள்ள பாம்பு இருக்குது பார்த்தீங்களா, நல்ல பாம்பு, அது மாதிரி அதோடைய இதை கொஞ்சம் பெருசாக்கி காட்டும். ஓட ஓட ஓட. பாம்பை ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு. தெரியுதா உங்களுக்கு அது போகிறது? அங்கே பாருங்கள், அங்கே போயிட்டுருக்கு. நான் பாருங்க போகுது. ஓகே பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள். முக்கியமாக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.